இங்க ஒரு கமாண்டர் ஜெர்மனியோட ஆர்மி டேங்கரை வெடிக்க வைக்க டாக்ஸை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா டாக்ஸ் எப்படி ஓடி போய் கரெக்டா டேங்க் அடியில போகும்னு யோசிச்ச கமாண்டர் 2 நாய்க்குட்டி எடுத்துட்டு வந்து அதை டேங்க் அடியில போடுறாரு. அதை தேடி அதோட அம்மா போகுது. இந்த டெக்னிக் ஒர்க் ஆனாலும் இது எப்படி நம்ம வார் நடக்கும் போது யூஸ் பண்ண முடியும்னு யோசிக்கிறாரு. அதனால எல்லா டாக்ஸையுமே கூண்டுல அடைச்சிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பாடு போடுறாரு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதை வெளியே கூப்பிட்டு வந்து சாப்பாடை ஒரு பிளேட்ல கொட்டி அதை டேங்க் அடியில போடுறாரு. அதனால அதை சாப்பிடறதுக்காக ஒரு டாக் டேங்கருக்கு அடியில போகுது. இதை பார்த்தவர் இதே நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்றாரு. அப்போ ஒரு சோல்ஜர் அவர் வளர்த்த நாயை சாவடிக்க விருப்பம் இல்லைன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா கமாண்டர் நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு இதை விட்ட வேற வழி இல்லைன்னு சொல்றதுனால எல்லாருமே அவங்க வளர்த்த டாக சூசைட் பாமா யூஸ் பண்றதுக்கு வார் கூட்டின்னு போறாங்க. அப்ப அவங்க பிளான் பண்ண மாதிரியே ஒரு டேங்க் வருது. அதை அட்டாக் பண்ண டாகுக்கு மேல பாம்பை கட்டி அனுப்புறாங்க. அதுவும் கரெக்டா டேங்க்கு அடியில போய் பாம் பிளாஸ்ட் ஆகுது. இப்படியே ஒரு டாகும் ஒரு டேங்கரை பிளாஸ்ட் பண்ணி காலி பண்ணுதுங்க. இப்ப லாஸ்டா ஒரே ஒரு டேங்கர் மட்டும் தான் இருக்கு. அதை பிளாஸ்ட் பண்ண டாக் அனுப்ப சொல்றாரு கமாண்டர். ஆனா அதை வளர்த்த சோல்ஜருக்கு டாக சாவ விடக்கூடாதுன்னு அதுக்கு மேல இருந்த பாம்பை அவுத்துட்டு அதை தூக்கிட்டு டேங்கரை நோக்கி ஓடுறாரு. அதனால அந்த சோல்ஜரை காப்பாத்துறதுக்கு கமாண்டரும் பின்னாடியே போறாரு. ஆனா ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அவங்க 2 பேருமே ஷூட் பண்றாங்க. அப்ப கமாண்டர் சாவற டைம்ல பேலன்ஸ் இருக்கிற சோல்ஜர்ஸை காப்பாத்துறதுக்காக அவரே சூசைட் பாம்பரா மாறி ஒரு டேங்கரை பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. இதனால ரஷ்யா ஈஸியா வார்ல வின் பண்ணிடுறாங்க.